ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கூட இருந்து ஆதாயத்தை அனுபவிச்சுட்டு ஆட்சி மாறின உடனே கட்சி மாறி போன பச்சாந்தி கணபதி ராஜ்குமார் மாதிரி இல்ல என் தம்பி விசுவாசமான குடும்பத்துல பிறந்தவர். சிங்காநல்லூர் தொகுதிக்கு எம்எல்ஏவா இருந்த அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களோட மகன், அம்மாவோட செல்ல பிள்ளை. அப்பா சீக்கிரமா ஆண்டவன் கிட்ட போனாலும் அப்பா கிட்ட அரசியல் கத்துக்க முடியலன்னாலும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவர். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடுராஜான்னு புரட்சி தலைவர் வழியில கட்சியை நடத்துற அண்ணன் எடப்பாடியார் கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவர். உங்களை நம்பி தேர்தல்ல நிக்கிறாரு. இன்னைக்கு தேர்தல் களத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. வீரன் மாதிரி வசனம் எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் வடிவேல் ஒரு படத்துல நானும் ரவுடி தான் கத்துற மாதிரி நான் தான் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிஞ்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. அந்த ஆட்டுக்குட்டி இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூர்ல மட்டன் பிரியாணி ஆக போறது நிச்சயம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தாமரை கிடையாது, ஒரு கருவேல மரம். அது வளர வளர நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.